எங்க அண்ணன் பேரு இனி சொல்லும் இந்த ஊரு அம்மாவின் தலைமகனே இன்று சொல்லி இனி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலனே. தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே இங்க எத்தனையோ பேரு ஆனா ஒன்னா போல யாரு. புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை காமிச்சு ரெட்டலையை காமிச்சு இதே மாதிரி மணல்கள் கொள்ளையடிச்சிருக்க பணத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம், ஓட்டுகளை பிரித்து நமது கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தமிழ்நாடு முழுவதும் இந்த முயற்சியில பழனிசாமி திமுகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். அதான உண்மை. அதனாலதான் சொல்ற நமது கவனம்பக்குடி பகுதி மக்கள் வாக்குகளை சிதற விடாமல் சிந்த விடாமல் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக 3வது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா. யோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா. தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நமது வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறேன். இல்ல ஜெயிச்சு யார முதல்வர் பிரதமராக போறாங்க? பழனிசாமியா, இல்ல ஜெயக்குமாரையா, இல்ல விஜயபாஸ்கரையா, இல்ல செந்தில்நாதனையா, இல்ல இங்க வேட்பாளரா ஒருத்தர் போட்டிடுறாரு, அவர் ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும். தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும்.